ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வைகாசி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஆணி பிறந்துடுது. குரோதி வருடம் வைகாசி 32 அஷ்டமி திதிங்க இருக்கிறதுலயே சிவபெருமானுக்கும் பைரவருக்கும் உகந்த அஷ்டமி திதி. பூர நட்சத்திரம். இன்னைக்கு திருநெல்வேலி சீமையிலே நவ கைலாயங்களும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஸ்ரீ சக்கர நாயகி ஸ்ரீ லலிதா தேவியின் கருணைய கொஞ்சம் பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஒவ்வொன்னா வரலாம். திருநெல்வேலி சீமையிலே செப்பறையாழும் நடராஜா, திருநெல்வேலி சீமையிலே செப்பறையாழும் நடராஜா, அனுதினம் சிவனடியா இதயத்திலே அஜபா நடனம் ஆடுவை ஈசா மகேசா, திருவாரூர் சேத்திரத்தில் சௌமாஸ்கந்தமோத்தமகம் முஷுகுந்த சக்கரவர்த்தி முதன் மொத்தமாக தாபித்தாரி உன்னைத்தான், அனுதினம் சிவனடியார் இதயத்திலே அனுதினம் சிவனடியார் இதயத்திலே அஜபா நடனம் ஆடுவை தவளை போல் தத்தி தத்தி ஹிருதய தாமரையில் நடனமாடுவை திருநெல்வேலி சீமையிலே செப்பறையாழும் நடராஜா, திருநள்ளாரும் சேத்திரத்தில் கிடு கிடு கிடுவென உன்மாத்தாம் நடனம் பாடும் நடராஜா, திருநாகை கோகரணத்தில் சுந்தர விடங்கராக சுந்தர விடங்கராக அலைகள் தாமரை போல் தத்தி தத்தி பரவர தரங்கம் ஆடுவை திருக்கோளிலும் திருக்குவளையில் அவனி விடங்கராக வண்டு சுற்றுவதை போல் பிரங்க நடனம் ஆடுவை மகேசா, திருக்காராயில் சேத்திரத்தில் ஆதி விடங்கராக கோழி நடனம் ஆடுவதை போலே ஐயா குக்குட நடனம் ஆடுவை வேதாரண்யம் திருமறை காட்டில் அலைகள் மேலே தாமரை மிதப்பதை போல் ஹம்சபாத நடனம் ஆடுவை திருவாய் மூச்சேத்திரத்தில் கமலா நடனம் ஆடினோம் திருநெல்வேலி சீமையிலே செப்பறையாழும் நடராஜா, அல்லல் தீர்த்தாலவா வா வா அருளாலலா, அல்லல் தீர்த்தாலவா சொக்கேசா எம்மையாலவா. இன்னைக்கு திருநெல்வேலியில நவ கைலாயமும் பார்க்கலாம்னு நினைச்சு எடுத்து வச்சிருக்கேன். லலிதா தேவியோட கருணையோட எவ்வளவு பார்க்க முடியும்னு பார்க்கலாம். வாகைக்குளம் உச்சினி மாகாளி அம்மன் கோவில், இது திருநெல்வேலி சீமையில இருக்குதுங்க. வாகைக்குளம் அருள்மிகு உச்சினி மாகாளி திருநெல்வேலி கோவில் அம்மன் உச்சினி மாகாளி அம்மன் 19ஆம் நூற்றாண்டு. ஏன் உச்சினி மாகாளி? இவங்க சிவனோட உச்சி சிரசுல இருந்து பிறந்ததுனால
இவங்க உச்சினி மாகாளி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். மானசா தேவி அப்படிங்கிறவங்க சிவனோட மகளாக அறியப்பட்டாள். இந்த உச்சினி மாகாளி பார்வதியின் மகளாக பாவிக்கிறாங்களாம். இவங்களுக்கு என்ன அருள் எல்லாருக்கும் கொடுக்கறாங்கன்னா, வாந்தி, பேதி, பெரியம்மா, சின்னம்மா, வலிப்பு இந்த நோய்களை உண்டாக்கும் தேவியாங்க. ஏன் இத கொடுக்கறாங்க? நாம சரியான வழியில போனா இந்த நோய்களை நமக்கு கொடுக்காம காப்பாத்துறாங்க. நிறைய வரமும் கொடுக்கறாங்க. நாம திருநெல்வேலியின் பார்க்கும் பொழுது தாமிரபரணி தான். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அங்க தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் சங்குமுகம் அருகே கடல்ல கலக்குறாங்க இந்த தாமிரபரணி அம்மா. எல்லா மக்களோட குடிநீர் தேவைக்கும் வயல் வெளி பாசனத்துக்கும் எல்லா தண்ணீரும் தாமிரபரணி தாய் அருள்கிறாங்க. பொதிகை மலையில் இருந்து பான தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம் ஆகிய புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கடந்து பாபநாசம், மனிதர்கள் எவ்வளவோ தெரிஞ்சு பாபம் பண்றோம், தெரியாமையும் பாபம் பண்றோம். அந்த பாபத்தை எல்லாம் நாசம் பண்ணுகிற ஊர் வழியா தாமிரபரணி தூத்துக்குடி மாவட்டம் வந்து சங்கமுகத்துல கடல்ல இணையறாங்க. இத பத்தி நம்ம தர்மராஜனுக்கு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. ஒரு பெரிய நெடுங்கதை. அதுல இருக்கிற சாராம்சத்தை மட்டுமே நான் சொல்றேன். காசி, காவேரி, இமயமலையில ஓடுற மந்தாகினி இது மாதிரி நதிகள் தான் புண்ணியம் மிகுந்ததாக இருந்தேன் அப்படின்னு தர்மராஜா ஒரு பெரிய ஒரு பட்டியல் கேட்கிற. இந்த நதிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றார். துந்தையின் மகனி, மோட்சத்தை அடைய கடும் தவம் புரிந்த முனிவர்களின் ஆசிரமத்தில் இருந்த தாமிரபரணியின் பெருமையை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். தர்மராஜா நல்லா நினைப்பு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு தங்கத்தை விட உயர்ந்த நதி தாமிரபரணி. பரணி அப்படின்னா ஆபரணம். பார்வதி தேவியின் கால்ல இருந்த சதங்கைகள், செப்பு சதங்கைகள் இந்த நதியில பட்டதுனால இந்த நதிக்கு புண்ணியம். கங்கை நதிக்கரையில எப்படி மணிகர்ணிகை தேவியோட தடங்கங்கள் விழுந்த இடமோ இங்க கால் சிலம்பு விழுந்த இடம். எப்பயுமே கடவுள் கோயிலுக்கு நம்ம போனா என்ன பண்ணுவோம்? உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அவங்கள சேவிப்போம். மறுபடியும் பாதங்கள்ல இருந்து உச்சி வரைக்கும் அவங்கள சேவிப்போம். அவங்க கைகள்ல என்ன மாதிரி ஆயுதங்கள், எதற்காக அந்த ஆயுதங்கள், அவங்க கிரீட்டங்கள் எப்படி வகை, தலைக்கு மேல என்ன கொடை, எல்லாமே பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செப்பு சதங்கைகள் நமக்கு நன்மை தருவதற்காக தரப்பட்டது. அந்த காலத்துல பூஜைக்கு தங்க பாத்திரம் உபயோகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாமெல்லாம் வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி விளக்குகள் உபயோகம் பண்றோம். பெரிய பெரிய கோவில்லையும் வெள்ளி இருக்கு. ஆனா கொஞ்சம் நடுத்தரமான கோவில்கள்ல இன்னைக்கு செப்பு பாத்திரங்களை தீர்த்தம் வச்சு துளசி தளம் போட்டு ஒரு நாள் முழுக்க அதை வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து குடிச்சா உடம்புல இருக்கிற நோய் தீரும். அதனால தர்மராஜா தங்கத்தை விட உயர்வான தாமிர சக்தி கொண்டது தாமிரபரணி அப்படின்னு கிருஷ்ணன் நம்ம தர்மராஜனுக்கு சொல்றார். அகஸ்திய முனிவரோட சீடர்கள்ல ரோமச மகரிஷி அகஸ்தியரோட உதவியோட சிவபெருமானை நேர்ல போய் தரிசிச்சு அவர் மூலமா முக்தி அடையணும்னு விரும்பி தன்னுடைய குரு கிட்ட, சிவன் கிட்ட கேட்க சொல்லி குரு கிட்ட அனுமதி கேட்கிறார். அப்ப சிவபெருமான் தாமிரபரணி ஆத்துல 9 தாமரை மலர்களை மிதக்க விட்டு அவை ஒவ்வொன்றாக கரை ஒதுங்கும் இடங்களில் சங்கு மூலம் நீராடி, அதாவது சங்குன்னா நம்ம கோவில்ல அபிஷேகம் பண்றோம் பாத்தீங்களா, சங்காபிஷேகம், அந்த சங்கு மூலமாக சிவனை நீராட்டி நவ கிரகங்களின் வரிசையிலே சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு சிவபெருமான் உத்தரவிட்டதாகவும், அப்படி செஞ்சா சிவபெருமான் காட்சி கிடைக்கும்னு, அதன் மூலமாக முக்தி கிடைக்கும்னு அகஸ்தியர் சொல்ல, அதற்காக ரோமர்ஷ மகரிஷி 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆத்துல மிதக்க விட்டாட்டு அதை பின்தொடர்ந்தே போனாராம். குரு கூறியபடி எந்தெந்த மலர்கள் எங்கெங்க ஒதுங்கினதோ அங்கங்க அவர் கோவில் கட்டி சிவபெருமானை தீவிர பக்தி, விடாமுயற்சி, தவம், தியானம் எல்லாம் பண்ணி சிவபெருமானை நேரிலே கண்டு
முக்தி அடைந்தார். பாபநாசம் சூரிய தேவன், சேரன்மாதேவி சந்திர பகவான், கோட்டநல்லூர் செவ்வாய், குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு வியாழன், ஸ்ரீ வைகுண்டம் சனீஸ்வரன், தென் திருப்பேரை புதன், ராஜபதி கேது, சேர்ந்த பூமங்கலம் சுக்கிர பகவான். இப்படி நவ கைலாயங்கள் அங்க இருக்கு. இதுலயும் 3 தலங்கள் மேல் தலங்கள், 3 தலங்கள் கீழ்த்தலங்கள், 3 தலங்கள் நடுத்தலங்கள்னு சொல்றாங்க. இந்த கைலாய தலங்கள்ல நாம போய் நீராடி 9 கோவில்களையும் சேவித்தால் என்ன பலன்? நாமெல்லாம் சொல்றோம் இல்ல, துலா காவேரி ஸ்நானம். துலாம்னா ஐப்பசி மாசம். அந்த ஐப்பசி மாசத்துல துரு அப்படிங்கிற நட்சத்திரம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நட்சத்திரங்கள் சின்ன சின்னதா அழகா மின்னி மின்னி மறையதுதான் நமக்கு தெரியும். சூரியனும் சந்திரனும் ரொம்ப பெருசு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சூரியனையும் சந்திரனையும் விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் நம்ம கண்ணுக்கு சின்னதா தெரியுதான். அதனால நம்ம துருவன் அப்பா மடியில உட்கார ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த துருவ நட்சத்திரம் சூரியனையும் சந்திரனையும் விட சிறப்பு மிக்கதான். அதனால அத ஒரு கோள், அதாவது கிரகம் அப்படின்னு வச்சுக்கணுமா. அந்த நட்சத்திரமானது இந்த பூமியை நெருங்கி ஐப்பசி மாசத்துல பிரகாசிக்குமா. அந்த காலத்துல நமக்கு பெத்தவங்க பெரியவங்க கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்க இந்த மாசத்துல இந்த நட்சத்திரங்கள் பூமியை நெருங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு கூகுள்ல சாட் பண்ணி அது கிடைச்சாதான் பார்க்க முடியுது. அது மாதிரி ஐப்பசி மாதம் துருவ நட்சத்திரம் பூமியை நெருங்கி பிரகாசிக்கும். துருவ நட்சத்திரம் அப்படி வரும் பொழுது சூரியனும் சந்திரனும் கீழ் நோக்கி பயணிக்குமா. ஏன் அப்படி பயணிக்குது? சூரியன் தன்னுடைய ஒளியால் தான் பயிர் பச்சை வைட்டமின்ஸ் பூமியில இருக்க தண்ணி ஆவியாக்கி மழையா பொழியிறார். சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து அமிர்த கலைகளை வாங்கி நமக்கு கொடுத்து பூமியில் இருக்கிற மக்களுக்கு மனோ நிம்மதி, மனோகாரகன் சந்திரன். மனோ நிம்மதி, நாம் வாழ தேவையான அமிர்தம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே சந்திர பகவான் நமக்கு கொடுக்கிறார். இப்படி இவங்க கீழே இறங்கும் பொழுது என்ன ஆகுமா வளிமண்டலத்துல? அவங்க கொடுக்கிற நல்ல சக்திகளை இந்த கோளானது தடுத்து விடும்னா அவங்க வேணும்னு செய்யறது இல்ல. அந்த துருவக்கோள் இறங்கும் பொழுது சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தடைப்படும். அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்கள எப்படி கும்பிடணும்? முதல்ல அந்த துருவத்தை நாம நினைச்சு கும்பிட்டுக்கணுமா. துருவா, நீ தீய சக்திகளை எங்களுக்கு கொடுக்காத, நன்மை தரக்கூடிய ஒளியை எங்களுக்கு கிடைக்க அருள் புரி அப்படின்னு ரிஷிமார்கள் தரிசனம் பண்ணி கேட்டாங்களாம். இந்த தீய ஒளியானது மனிதர்கள் உடம்பில் படும் பொழுது நோய் நொடிகள் உருவாகும். கிருமி கீட்டகங்களால உருவாகக்கூடிய வைரஸ் ஃபீவர்னு சொல்றோமே, அதெல்லாம் உருவாகும். அத மக்களுக்கு வராம தடுக்க என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம அந்த ஐப்பசி மாசம் தான் மத்தாப்பு பட்டாசு எல்லாம் செய்யறோம். அந்த ஐப்பசி மாசம் நிறைய விளக்குகளை வைக்கிறவங்களும் இருக்காங்க. கார்த்திகை மாதம் முழுக்க வைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஐப்பசி மாதம் தீபாவளி தொடங்கி கார்த்திகை முடிய விளக்கு வைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல விளக்கு பெற அப்படின்னே ஒவ்வொரு வீடு கட்டும் பொழுதும் மாடம் 2 வச்சு அதுலயே விளக்கு வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் மார்பிள், மொசைக் இப்படி போடுறதுனால எந்த எண்ணெய் பதார்த்தங்களையும் வச்சா வழுக்கும். ஆனா கொஞ்சம் யோசனையோட மாட பிற வச்சு இப்படி நல்லெண்ணெய் வச்சு விளக்கு திரி போட்டு வச்சா அவ்வளவு பலனா. அதுலயும் வெட்டி வேர் கொண்டு நல்லெண்ணெயும் பசுநெய், நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் வெட்டி வேர் அதுல திரி சேர்த்து போட்டா, தாமரை நூல் திரி அத தனியா போட்டா என்னென்ன பலன் அப்படின்னு ஒரு வரிசையை கொடுத்திருக்காங்க. நாம இவங்கள துருவ நட்சத்திரத்தை ஐப்பசி மாசத்துல கும்பிட்டுக்கணுமா. சூரிய சந்திர ஒளி எங்களை காப்பாத்தணும். அதனால நீங்க தீயதை பிரகாசிக்காமல் நல்லதை பிரகாசிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கணுமா.
அப்பதான் அவங்க சொல்றாங்களாம், தாமிரபரணியில நீராடணும். நவ கிரகங்களின் ஒளியும் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா ஐப்பசி மாசம் நவகிரகங்கள் ஒளி அதிகமா இருக்குமா. நமக்கு இங்க கொஞ்சம் மாறுபட்டு தோணும். சூரியனும் சந்திரனும் கீழ் நோக்கி பிரகாசிக்கிறாங்க. அவங்க நவகிரகத்துல தானே இருக்காங்க. எப்படி ஒளி பிரகாசமா இருக்கும்? ஒளி பிரகாசமா தான் இருக்கும். ஆனா மேல இருந்து கீழே இறங்குறதுனால அவங்களுடைய பலன் மாறுபட்டு தருவாங்க. அதனால நவ கிரகங்களையும் நாம கும்பிட்டுக்கணுமா. கதிர்வீச்சு அதிகமா இருக்குமா. நவ கிரகங்களின் கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரங்களை நாம என்ன செய்யணும்? தாமிரபரணி கரண்டை போய் நீராடி நவ கைலாயங்களையும் நவ திருப்பதிகளையும் கும்பிடணுமா. இன்னைக்கு நாம நவ கைலாயங்களை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அடுத்த வகுப்பு நவ திருப்பதியும் பார்க்கலாம். மனிதர்கள் அந்த தீய ஒளியிலிருந்து தப்பித்துக் கொள்ள நவ கிரகங்களின் நன்மைகளை பெற நதிகளில் நீராடி விட்டு நவ கைலாயங்களையும் நவ திருப்பதிகளையும் நல் முறையாக பக்தியோடு தரிசித்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமாங்க. இப்ப நாம மார்கழி மாசம் துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வைப்போம். கொடை, செருப்பு, ஆடை தானம் கொடுப்போம். அப்பெல்லாம் 11 ரூபாய் தட்சணையும் வைப்போம். தாசர்கள் அப்படின்னு பெருமாள் கோயில்ல இருப்பாங்க. அந்த தாசர்களோட கையில இருக்கிற பாத்திரத்துல நாம வைப்போம். இப்ப எல்லாம் யாரும் பணம் வைக்க வேண்டாம்னு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லாருக்கும். ஏன்னா பணம் கொடுத்தா அது வேற மாதிரி செலவுக்கு ஆயிடுது. அதனால அவங்களுக்கு உபயோகிக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது நாம வாங்கி தரணுமா. தேவர் சொல்றார் சிவபெருமான், என்னுடைய சிரசிலே உற்பத்தி ஆன கங்கையின் மேலான காவிரியும் தாமிரபரணியும் ஈசனும் பெருமாளாக கொள்ளுங்க. இவை இல்லாம பிரம்மாவும் இங்க வந்து நீராடுவாரு. பிரம்மன் குளித்த குளத்திலே நீங்கள் குளியுங்கள் குழந்தைகளே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத நாம எப்படி செய்யணுமா? முறையா செய்யணுமா? போக முடியுமா நம்மளால? நாம தினமும் குளிக்கும் பொழுது கங்கேசா யமுனேசா சைவ கோதாவரி கிருஷ்ணா வேதவதி தாமிரபரணி அப்படின்னு சொல்லிக்கணுமாங்க. நம்ம குளிக்கும் பொழுது ஒரு சின்ன கப்புல தண்ணி எடுத்து வலது கை மோதிர விரலால ஓம் போட்டு கடைசி கப்பு குளிப்போம். அப்படி சொல்லும் பொழுது நாம தாமிரபரணியும் சேர்த்து சொல்லிக்கணுமா. ஏன் சொல்லிக்கணுமா? நவ கிரகங்களின் கதிர்வீச்சு அதிகமா இருக்கக்கூடிய ஐப்பசி மாசத்துல சனி பகவான் கொஞ்சம் உக்கிரமா இருப்பார். சனி பகவான் உக்கிரமா இருப்பார். ஏன்னா சனி கொடுப்பதை தடுக்க சிவனாலும் முடியாது. பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் மட்டும்தான் சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிச்சார். சனீஸ்வரன் நாம எவ்வளவு தூரம் நல்ல விதமா நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் சோதிச்சு சோதிச்சு பார்த்துட்டு கடைசியில 100க்கு 100 மார்க் கொடுக்கக்கூடியவர் சனிதான். சனி திசையே நடந்தாலும் நமக்கு உடம்புல சில வியாதிகள் கொடுப்பார். ஆனா போகும் பொழுது அருமையான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டுத்தான் போவார். அதனால அந்த சனி பகவான் இந்த ஐப்பசி மாசத்தை பயன்படுத்தி கொள்வார். அதனால நாம தினம் குளிக்கும் பொழுது ஐப்பசி மாசம் தாமிரபரணியும் சேர்த்து சொல்லிக்கணுமா. அவன் தன்னுடைய சக்திகள் மிகுந்து காணப்படும். அவன் தன் அப்படின்னா சனி. சனி பகவான் நேர்மையுடனும் உண்மையான பக்தியுடனும் நல் ஒழுக்கத்தோடும் இருப்பவர்களுக்கு வாரி வாரி வரங்களை தருவான். தீய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதத்திலே அவன் தன் தக்க தண்டனை தருவான். நாம வாழற காலத்துல கெட்ட கர்மாக்களை அனுபவித்து கழிக்கவோ குறைத்து கொள்ளவோ அகத்திய பெருமான் கூறும்படி புண்ணியத்தை செய். நல்ல கர்மாவை சேர்த்துக்கொள். நல்ல மனிதர்களுடன் கூட்டுறவு வை. இக சுகத்தை விட பர சுகத்தை நாடு. இன்னைக்கு கையில கிடைக்கிற பைசா நம்ம எவ்வளவோ ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு சொன்னார் இல்ல பட்டினத்தார் சொன்ன சொல். பட்டினத்தார் கிட்ட சிவபெருமான் வந்து சொன்னார், காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. ஒரு பொட்டலத்துல மடிச்சு வச்சதுல காதறிந்த ஊசி இருக்கு, இது கூட உனக்கு துணைக்கு வராது அப்படின்னு தன்னை வளர்த்த பட்டினத்தார். அதாவது குபேரனோட அம்சம் பட்டினத்தார், சிவனோட தோழன் பட்டினத்தார், அலகாபுரி அரசன் பட்டினத்தார்.
ரொம்ப அழகா இருக்கு இந்த பூமின்னு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவனை பட்டினத்தாரா பிறக்க வச்சிடுச்சு. நம்முடைய வார்த்தைகள் அண்டவெளி எங்கும் பரவும். ததாஸ்து தேவதைகள் ததாஸ்து சொல்வாங்க. சித்தர் பெருமக்கள் கவனிப்பாங்க. அதனால நம்முடைய வார்த்தைகளிலும் நாம கவனமாக இருக்கணுமா. நல்ல சங்கத்தோடு சேரு. சங்கமே கூடாது. சங்கம் செய்வதானால் சத் சங்கத்தோடு சேரணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். நீ புண்ணியத்தை செய்றியோ இல்லையோ, கெடுதல்களை பிறருக்கு செய்யாதே. அமைதியா இரு. ஆடம்பரமா இருக்காத. நீ எளிமையா இரு. சிவனுக்கு சில துளி நீரும் சிறு துளி நீரும் சில பல தளிரும் எந்த இலையை பிச்சு போட்டு இது வில்வம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அவருக்கு போதுமா. அது மாதிரி செய். நீ வாங்கி வந்த கர்மாக்களை இப்படித்தான் கரைக்கணும்னு உனக்கு சித்தர்களே கனவிலையோ நினைவிலையோ நீ பண்ணிய புண்ணிய கர்மாக்கள் வழியாக தெய்வங்களே வந்து தெரிவிப்பார்கள். ஆனாலும் இந்த மனுஷன் வாழும் பொழுது இந்த கலியுகம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கலியுகம் முடியாதான். இன்னும் சத்திய யுகமும் சித்தர்கள் யுகமும் வருமா. அதுக்கப்புறம் தான் கலியுகம் முடியுமா. ஆடுற ஆட்டெல்லாம் ஆடிட்டு கடைசி காலத்துல புத்தி போய் சங்கரா நாராயணா அப்படின்னு வழி தேடினால் உனக்கு வழி கிடைக்காது. உடலை விட்டு உயிர் பிரியும் சமயத்தில் அந்த ஆத்மாவிற்கு ஏதாவது ஒரு வாசல் தேவைப்படுது. அதனால நீ உயர் கர்மாக்களை செய்யும் மாணவர்களோடு சங்கம் வைத்துக் கொள். நீ கெட்ட கர்மா சேரனோடு சங்கம் வச்சுக்கிட்டா இடுப்புக்கு கீழே உயிர் பிரியும். நல்ல ஆத்மாக்களோடு சங்கம் வச்சுக்கிட்டா இடுப்புக்கு மேல உயிர் பிரியும் அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. நம்முடைய பாபங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் ஏற்றவாறுதான் நம்முடைய ஜீவன் பிரியுமா. அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் ராஜபதி, அருள்மிகு சௌந்தர்ய நாயகி தீர்த்தம் பாழாளி தீர்த்தம், தலவிருட்சம் வில்வம், ஆக்கமம் காரண ஆக்கமம். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் இந்த ராஜபதி கேது ஸ்தலம் திறந்திருக்கான். சாயங்காலம் 4 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. திருவிழாக்கள் மார்கழி திருவாதிரை, மகா சிவராத்திரி, மாதாந்திர பிரதோஷம், தமிழ் மாத பிறப்பு. இந்த கோவில் எங்க இருக்கா? திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் சாலையில 45 கிலோமீட்டர் தொலைவில குரும்பூருக்கு பக்கத்துல இருக்கும். இந்த கோயிலுக்கு அருகிலே இருக்கிற நகரான திருச்செந்தூர்ல நாம தங்கிக்கலாம், போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ராஜபதி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒழுங்கற்ற வடிவில அதாவது ஸ்வயம்பு லிங்கம் இருக்கான். இந்த லிங்கத்தின் 4 புறங்களிலும் 4 சக்கர வடிவங்கள் இருக்குதாம். லிங்கத்துக்கு கீழே புதைந்து போன கோயில் ஒண்ணு இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தொன்மையான கோவிலாம். அகத்தியரின் வழிகாட்டும்படி 9 இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ரோமச முனிவர் தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் சங்கு முகத்தில் நீராடி வழிபட்டார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் முனிவரின் முன்பாக தோன்றி முனிவரின் விருப்பப்படி முக்தி கொடுத்தார். அந்த ராஜபதி கேது ஸ்தலம் தான் முக்தி தரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது திசையில தான் உயிர் பிரியும். அல்லது கேது திசைக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து வழிகாட்டுவார். ராகு கொடுத்து எடுப்பார். நமக்கு நிறைய செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் அளவில்லாத கர்வத்தையும் ஆணவத்தையும் கொடுத்து ஆட வச்சு வேடிக்கை பார்த்து கெடுத்துட்டுவார் போகும் பொழுது. கேது கெடுத்து கொடுப்பார். நம்ம உடம்புல இருக்கிற ஆணவம், கண்மம், மாயம், கர்மேந்திரிய தோஷம், ஞானேந்திரிய தோஷம் எல்லாத்தையும் அகற்றி விட்டு கேது ஞானத்தை கொடுப்பார். அதைத்தான் கேது கெடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிங்கத்துக்கு முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் கட்டியிருக்கார். ஏன் இந்த லிங்கத்தை சுத்தி 4 சக்கர வடிவம் இருக்கா? சிவனுக்கு ஆசுதோஸ் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. ஆசுதோஸ் அப்படின்னா எதை விரும்பி சிவனிடம் கேட்கிறோமோ அதை முழு மனதுடன் ஆனந்தமாக வழங்குவார். பொதுவா நம்ம தமிழகத்துல ஆசுதோஸ் அப்படிங்கிற பேரு அவ்வளவா ஃபேமஸ் இல்ல. நார்த் சைட் வடக்குல ரொம்ப ஆசுதோஸ் வைப்பாங்க. அம்பாள் சௌந்தர நாயகி சிவகாமி தெற்கு நோக்கிய தனி கருவறை. ஒரு கரத்துல மலர் ஏந்தி இன்னொரு கரத்தை கீழே தங்க விட்டபடி நின்ற கோலத்தில் புன்னகை பூத்த
முகமா நமக்கு வரத்தை வாரி வாரி தராங்க. சிவனின் வாகனமான நந்தி பிரதான நந்தினின் முன்னே பிரதோஷ நந்தி அப்படிங்கிற பெயர்ல இருக்கார். ஸ்தலமரம் நெல்லி. இங்கு சிவனுக்கு ஈசான தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம் என 5 முகங்கள் இருப்பதினால் சிவனை சுற்றிலும் பஞ்ச தீபாராதனை காட்டுகின்றனர். நாம ஒரு கணம் யோசித்து பார்க்கலாம். சிவலிங்கம் இருக்கு, 4 பக்கமும் சக்கரம் மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த 4 சக்கரங்களும் 4 முகங்களாக, நம்ம நேபாள்ல பசுபதிநாத் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு 4 முகங்கள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ராஜபதி கைலாசநாதருக்கு 4 சக்கரங்களே 4 முகங்களாகவும், மத்தியில இருக்கிற லிங்கம் ஈசான்ய லிங்கமாகவும் இங்க வழிபடப்பட்டு கற்பூர ஹாரத்தை காட்டுறாங்க. இங்க நவகிரக சன்னதி எப்பயும் எல்லா சிவன் கோயிலும் இருக்கும். இங்க நவலிங்க சன்னதி கொடுத்திருக்காங்க. காளகஸ்திக்கு இணையான தலம். நம்முடைய காளஹஸ்தினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நவகிரகங்களும் அந்த லிங்கத்துல இருக்கும். சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும். நம்முடைய கண்ணப்பரோட காளஹஸ்தி. இதை தென்காளஹஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. கோயில்ல நுழையறதுக்கு முன்னாடி அதிகார நந்தி, பைரவர் காட்சி தராங்க. விநாயகர், 63 நாயன்மார்கள், ஆதி கைலாசநாதர் ஏற்கனவே ஒரு லிங்கம் வச்சு அந்த இடத்துல ஸ்வயம்பு லிங்கமா வரும் பொழுது, தோண்டும் பொழுது கிடைச்சிருப்பார். அதனால ஆதி கைலாசநாதர், காலத்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் உள்ள தெய்வங்கள், வள்ளி தெய்வயானை சமேத முருகன் எல்லாரும் நமக்கு அருள் கொடுக்கிறாங்க. கைலாசநாதர் நித்யாக்னி எனப்படும் ஒரு தெய்வம் இருக்கான். அங்க அம்பாள், கைலாசநாதர், விநாயகர் இந்த மூவருக்கு மட்டுமே 3 கலசங்கள் வைத்து தினசரி யாகம் நடத்தி பூஜைகள் நடக்கிறது. சுமார் 4.5 அடி உயரத்தில் கண்ணப்ப நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கு. இவருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இருக்கு. முற்காலத்திலே கட்டப்பட்ட பழைய கற்கோவில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் தாமிரபரணி ஆத்துல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா செதிலமடைஞ்சு இந்த கோயில் இருந்த விக்கிரகங்கள், பொருட்கள் பல இடங்களுக்கு ஆற்று வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்பட்டுச்சு. இங்கிருந்த நந்தி விக்கிரகம் தற்போது ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கான். அதுக்கு பின்னால இந்த கோயில்ல முறையான பராமரிப்பு இல்லாம பல ஆண்டுகளாக தெய்வம் காத்து கிடந்து தற்போது இந்த கோவில் நவீன கட்டமைப்பு மூலமாக கட்டப்பட்டிருக்கு. சேரன்மாதேவி அம்மைநாதர் கோவில் அப்படிங்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சிவாலயம் நவ கைலாயங்களில் 2வதாக சந்திரனுக்குரிய ஸ்தலமா கருதப்படுது. இந்த தலத்தின் மூலவர் கைலாசநாதர், அம்மைநாதர், ஆவுடை நாயகி அப்படின்னு சொல்றாங்க. சேரன்மாதேவியிலேயே பக்தவத்சல பெருமாள் திருக்கோயிலும் இருக்கு. இது வர்ற வாரம் இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். இன்னைக்கு கைக்கு கிடைச்சத அடியே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் பேரு பக்தவத்சல பெருமாள். சேரன்மாதேவி வட்டம், அம்பாசமுத்திரம் மாவட்டம், திருநெல்வேலி அப்படின்னு இருக்கு. இத வைணவ ஸ்தலங்கள் அப்புறம் பார்க்கலாம். சேரன் மகாதேவி தெய்வீஸ்வரமுடையார் கோவில் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற சிவன் கோயில். அம்பாசமுத்திரம் வட்டம் திருநெல்வேலி ஸ்தலம் தெய்வ ஈஸ்வர முடையார் தாயார் பெரிய நாயகி. சிறப்பு திருவிழா சிவராத்திரி 19ஆம் நூற்றாண்டு கட்டியிருக்காங்க. இந்த கோயில்ல தெய்வீஸ்வரமுடையார் பெரிய நாயகி சன்னதி, நவ கிரகங்கள் இங்கேயும் இருக்கிறாப்படி தெரியல. பரம்பரையில அறங்காவலர்கள் மூலமாக நிர்வகிக்கப்படுது. திருநெல்வேலிக்குன்னு ஒரு தமிழ் இருக்கும், சென்னைக்குன்னு ஒரு தமிழ் இருக்கும், சேலம், கோயம்புத்தூர் எல்லாருக்கும் ஒரு தமிழ் இருக்கும். தென்பாண்டி சீமை என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களிலும் பிற தென் தமிழக மாவட்டங்களிலும் பேசப்படும் வட்டார வழக்கு தமிழ் மொழியாகும். தமிழ் மொழி பொதிகை மலையில தான் பிறந்துச்சு. அகஸ்தியரோட அருளாளன்னு சொல்றாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிம்போம். இவங்க
நம்ம அகஸ்தியர் கொடுத்த பொதிகை மலையில இருந்து நமக்கு கிடைச்ச தமிழ் வட்டார வழக்கு அவங்கவங்க வட்டாரத்துக்கு படி பேசப்படுது. நாம் சொல்லறேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். நான் சொல்லுதே அப்படிம்பாங்களாம். அவன் நிற்கிறான் அவன் நிக்கிறான் அப்படிமோ நாம அவன் நிக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்க வரீங்களா இது நாம கேட்போம். நீங்க வருதியலோ அப்படிம்பாங்களாம். நாம ஏங்க என்னங்க இப்படி கூப்போம். அவங்க ஏலா நீ எப்ப வருத, ஏன் பிள்ளை நீ எப்ப வருதன்னு கேட்பாங்களாம். நாம கொஞ்சம் நெருக்கமா இருக்குதுன்னா ரொம்ப நெருக்குது அப்படிமோ இவங்க முடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வரிசையா சொற்கள் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கோவில், எல்லா கோயிலையுமே இங்க கைலாசநாதர் கோவிலா தான் சொல்றாங்க. இந்த கைலாசநாதர் இன்னொரு கோவில், அவங்களுக்கு தாமிரபரணி தீர்த்தம், வில்வ மரமே ஸ்தல விருட்சம், அம்பிகை பேரு சிவகாமி அம்பாள், விநாயகர், முருகன், வள்ளி, தெய்வ யானை, ஆனந்த கௌரி அம்பாள், நந்தி உபசன்னதிகளும் இருக்கு. 2 கோபுரம் இருக்கு. இது பரம்பரை அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. கொஞ்சம் விட்டு விட்டுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அடுத்த வாரம் கொஞ்சம் சரியா கொடுத்துறேன். புத பகவானோட அம்சத்துல தாமிரபரணி கரையில 7வது கைலாசமான தென் திருப்பேரையில் கைலாசநாதர் வீற்றிருக்கிறார். இந்த கோவில்ல கைலாசநாதர் என்ற நாமத்தில் இறைவனும், அழகி பொன்னம்மை என்ற நாமத்தில் அம்பாளும் அருள் பாலிக்கின்றனர். புதன் அம்சத்தில் உள்ளவர்கள் மட்டுமின்றி மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரங்களும் உகந்த வழிபாட்டு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல வழிபட்டா சீர்காழி அருகே உள்ள திருவங்காடு கோவில் உள்ள சிவபெருமானை வணங்கி வழிபட்டதற்கு சமமாகும். 108 வைணவ திவ்ய தேசங்களில் சோழ நாட்டுல திருச்சிக்கு அருகிலே திருப்பேரை என்ற ஸ்தலம் இருக்கு. அதனால இந்த தலத்தை தென் திருப்பேரை அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கலெக்டராக இருந்த கலெக்டர் கேப்டன் துரை அப்படிங்கிறவங்களுக்கு தண்ணி தாகம் கேக்குது. ஒரு இளநி கொடுன்னு கேட்க அங்க இருந்த தோப்பு காவலாளி சொல்றாரு, இந்த இருக்கிற இளநி அத்தனைக்கும் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு அபிஷேகம், நாங்க தனி மனிதர்கள் குடிக்க மாட்டோம், தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த கலெக்டர் கேட்டிருக்காரு, இந்த இளநீருக்கு என்ன கொம்பா இருக்கு அப்படின்னு கலெக்டருக்கு கோபம் வர, கலெக்டருக்கு பயந்த விவசாயி மரத்துல இருந்து இளநீரை பறிச்சு போட இளநீர் வந்து விழுந்தது. எப்படி விழுந்தது? 3 கொம்புகளோட இளநீர் வந்து கலெக்டர் முன்னாடி விழுந்துச்சான். அதற்கு பார்த்த கலெக்டர் மன்னிப்பு கேட்டு அந்த இளநிய கோயிலுக்கிட்டே கொடுத்துருங்கப்பா, எனக்கு வேணான்ட்டாரா. இன்னி வரைக்கும் அந்த இளநி அங்கேதான் அம்பிகை சன்னதிக்கு முன்னாடியே இருக்கிறதா, தற்போதும் தொங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நாம போகணும்னா தெற்கு வாசல் வழியா போகணும். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனி தனி கருவறையில் விமானம் இருக்கு. முதல்ல வர்றது அம்மன் சன்னதி. கருவறைக்கு முன்பு 4 தூண்களுடன் அர்த்த மண்டபம். வடபுறத்தில் பள்ளியறை. முன்னால் உள்ள பந்தல் மண்டபத்தில் கற்சுவரில் விநாயகர். உள்ள போனா துவாரபாலகர்கள் கைலாசநாதரை பார்க்கலாம். கைலாசநாதர் எப்படி இருக்காரு? புதன் அம்சமாய் காட்சி தருகிறார். கருவறையில் கைலாசநாதர் சிறிய லிங்க வடிவில் தாமரை மலர்ல காட்சி கொடுக்கிறார். உள்ளே நந்தி எப்பயுமே ஒரு சதுர பீட்டம் மாதிரி இருக்கும். அந்த பீட்டம் கூட இல்லாம தரையிலே இருக்காராம். சுவாமி சன்னதி திருச்சுற்று வழியாக போனா தெற்கில தட்சிணாமூர்த்தி, தென் மேற்குல விநாயகர், வடமேற்குல சுப்பிரமணியர் எல்லாரும் பார்க்கலாம். இந்த முருகனும் மயிலும் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டதுதான் இங்க இருக்கிற முருகனுக்கு விசேஷமா. தெற்கு பகுதியில் சூரதேவர், சனி தேவர், பைரவர், நவ கிரகங்கள் இருக்கு. இந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் தனி தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்கிற கல்வெட்டு 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டு. இந்த கோவில்ல இருக்கிற பைரவருக்கு 6 கை இருக்கான். மிகவும் சிறப்பு. அடியேன் தேடி பார்த்தேன், கிடைக்கல. வர்ற வாரம் கிடைச்சா பகிர்ந்துக்கிறேன். இந்த 6 கைகள் கொண்ட பைரவர் வேதத்தின் அம்சமா கருதப்படுகிறாராம். அதனால இந்த பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது. தொழில் விருத்திக்காக அஷ்டமி பூஜை பக்தர்களால் செய்யப்படுகிறது. இன்னைக்கு நாம இந்த பைரவரை பத்தி பேசுறோம். எவ்வளவு புண்ணியம். இந்த கோயில போய் பூஜை பண்ணிட்டு வந்தாலோ அல்லது மனப்பூர்வமாக ஒரு தீபாராதனை பார்த்துட்டு 4 வில்வதளம் சாத்திட்டு வந்தாலோ இதுவரைக்கும் நம்ம
வியாபாரமோ தொழிலோ எப்படி நடந்தாலும் அதுக்கப்புறம் கல்வி, கேள்வி, கோவில், செல்வம் எல்லாமே சிறந்து விளங்குதான் இந்த ஊர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அடியேன் கொஞ்சம் அம்பிகை விசேஷங்களும் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த திருநெல்வேலி சீமையில ஒரு 12 ஆழ்வார்கள் பத்தி ஒரு ஆழ்வாரை பத்தி இன்னைக்கு பேசலாம். உரி பெரும் செல்வம் உண்டையும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தருப்பு மகநாதனுமாறன் விலகிய சீர் நெறி தரும் செந்தமிழாரணமே என்று நீ நிலத்தோர் இதர நின்ற விரா மானுசா நினங்காரமுதே அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம். ஆழ்வார்கள முக்கியமானவரும் தமிழ்ல வேதங்களின் சாரத்தை தந்து சென்றவரும் எக்காலமும் பாசுரங்களுக்கும் வழிபாட்டு பாடல்களுக்கும் இலக்கணம் அளித்தவரும் உருக்கமான பாசுரங்களை ஆண்டாள் போல அடியார்களுக்கு அருளிய ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த அந்த நம்மாழ்வார் வாழ்வும் அவர் ஆற்றிய மகா பெரிய தொண்டும் அவர் வாழ்ந்த புளிய மரமும் இங்க நாம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த சடகோபனை பத்தி நாம ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த புளிய மரம் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவில் திருநெல்வேலி சீமைக்குள்ளார வருது. ஒரு அவதாரம் வரணும்னா பகவான் பலவிதமா நாடகங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். எப்படி ஒரு சங்கிலி பல கண்ணிகளால் கட்டப்பட்டு இருக்குமோ, ஒரு கட்டடம் பல செங்கல்களால் எழுப்பப்படுமோ, அப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பான வகையிலே மானுடற்கு புரியாத வகையிலே பகவான் காரியங்களை நோக்கி நாடகங்களை அடுக்குவார். அப்படி ஒரு மிக முக்கியமான காலகட்டம் ஒண்ணு வருதான், அத சிவபெருமான் அவதானித்தார். கலியுகம் பறக்க இருக்கு. எப்பயுமே நன்மையும் தீமையும் கலந்துதான் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் போச்சு. கலியுகம் முச்சு போச்சுன்னா என்ன ஆகும்னு பகவான் யோசிச்சாராம். இவங்களுக்கு, இந்த மக்களுக்கு கொஞ்சமாவது நம்ம நன்மை செய்யணும், நம்மால முடிஞ்ச தெய்வ அனுகிரகத்தை அவங்களுக்கு நாம பாய்த்து விடலாம், அதாவது பாய்ச்சிடலாம். ஜீவாத்மாவின் ஈடேற்றத்துக்கு நாம கொஞ்சமாவது அருளாசியை வழங்கிடலாம். அந்த பரமனை அறிந்து கொள்ள, பிறப்பின் அர்த்தம் புரிந்து கொள்ள ஒரு நிமிஷமாவது இறைவனை அவங்க தியானிக்க வழி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு புளிய மரமாக ஆதிசேஷனை அங்க அனுப்பிச்சாரு. நமக்கு தெரியும், ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவுக்கு நின்றால் குடை, அமர்ந்தால் ஆசனம், சயனித்தால் சயனம். அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மண பெருமாள், ராமனுக்கு தம்பியா, பலராமனா கிருஷ்ணருக்கு அண்ணனா, பதஞ்சலி மக ரிஷியா. நமக்கு இன்னைக்கு வேதம், யோகம், வான சாஸ்திரம், நட்சத்திரங்களையும் சூரிய மண்டலம், சந்திர மண்டலத்தை பத்தி கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பதஞ்சலி வியாக்கிரபாத மகரிஷி தான் நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. அந்த ஆதிசேஷன் ஒரு புளிய மரமாக இங்க வந்து காத்திருக்கார். சரி, இந்த ஆதிசேஷன் வந்தாச்சு. அதுக்குள்ளார வந்து யார் உட்கார்றது? கலிகால தொடக்கத்துல அதுக்கு ஒரு காலம் வந்தது. பாண்டிய நாட்டுல ஒரு குலத்தின் வாரிசாக அவதரிக்க திருவுளம் கொண்டார் திருமால். தமிழ்ல வைணவம் அசைக்க முடியாத இடத்திலே இடம்பெற, தமிழில் வேதங்களின் சாரத்தில் பாடல்களும் தத்துவங்களும் வர, தமிழில் வைணவத்தின் பெரும் ஞான சாயலில் பாடல்கள் வர, கலி காலத்தில் மக்கள் குழம்பாமலும் பாதை மாறாமலும் செல்ல வழி செய்வதே மகாவிஷ்ணுவின் நோக்கம். அதனால தமிழ் வளர்க்கும் பாண்டிய நாடும் அகத்திய மகாமுனி அமர்ந்து தமிழ் வளர்த்த பொதிகை மலையில் இருந்து உருவான தாமிரபரணி கரையும் பகவானின் தேர்வா இருந்ததாம். ஔவையார் சொல்றாங்க, பாண்டியா நின் நாடுடைத்து நல்ல தமிழ் என்று கொண்டாடப்பட்ட நாடு இந்த நாடு. இந்த தாமிரபரணி கரை அப்ப பாண்டிய மன்னரின் ஆட்சியால் இருந்தது. பாண்டியர்களோட பெரும் தேசம் பல பகுதியா பிரிச்சு இருந்தது.
இந்த வளமான பகுதியிலே திருவழுதி என்பவர் பாண்டிய மன்னரின் பிரதிநிதியா இருந்தார். அவரின் 4ஆம் தலைமுறையில் செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிறவர் வந்தார். இந்த செந்தாமரை கண்ணன் தாமிரபரணி கரையிலே திருக்குறுகூர், நம்ம திருக்குறுகூர் அங்க அவர் வசிக்கிறார். அரசனோட பிரதிநிதியா ரொம்ப செல்வாக்கு. காலங்காலமா இந்த குலம் திருமால் வழிபாட்டை பிரதானமா கொண்டது. தீராத பக்தி, மன உருக்கம், திருமால் மீது விசுவாசம் வைத்த வம்சம். திருமால் பக்தி மட்டுமே அந்த குலத்துக்கு வேறா இருந்தது. அப்படி செந்தாமரை கண்ணன் பாண்டிய நாட்டின் பிரதிநிதியா இருந்த பொழுது சேர மன்னன் ஆளும் சேர நாட்டின் சில பகுதிகளோடு அவருக்கு தொடர்பு இருந்தது. அவங்கள மாதிரி வைணவ வழிபாட்டில் சிறந்தவரான திருவாழ் மார்பன் அப்படிங்கிறவங்களோட அவங்க நட்பா இருந்தாங்க. அது எதனால வந்ததுன்னா அந்த வைணவத்தின் மேல் இருந்த தீரா காதலால் அந்த நட்பு வளர்ந்தது. இந்த செந்தாமரை கண்ணன் சேர நாட்டின் தலங்களுக்கு போய் பெருமாளை வழிபடுவார். திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள், திருவெண் பரிசார பெருமாள் அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் போய் போய் கும்பிடும் பொழுது அவருக்கு சேர நாட்டை ஒரு பகுதி ஆளும் சேர திருவாழ் மார்பன் அப்படிங்கிறவரோட நட்பு பாராட்டி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தி ஆயிடலாம். இந்த திருவெண் பரிசாரம் அப்படிங்கிறது இப்போ திருப்பதி சாரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தன்னோட மகன் பொற்காரியாரை திருவாழ்மார்பன் மகள் நங்கைக்கு மனம் பேசி முடித்தார். அரசு தொடர்புள்ள குடும்பம், செல்வாக்கு. சேரநாட்டு பாண்டிய நாட்டு அரச தொடர்புடைய குலம் எப்படி விமர்சையா இருந்திருக்கும். ஆர்ப்பாட்டம் ஆரவாரம். பொற்காரியார் நங்கை திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது. வள்ளுவ நாட்டு அறிஞர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினார்கள். யாருங்க இந்த வள்ளுவ நாடு? தொன்று தொட்டு இந்த வள்ளுவனுக்குன்னு ஒரு குலம், ஒரு நாடு எல்லாம் இருந்ததுங்க. வள்ளுவன் அப்படின்னா அவங்க சொன்ன சொல் பலிக்கும். அடியேனுக்கு தெரிஞ்சு ஒரு வள்ளுவர் ஜோதிடம் பார்த்திருக்கார். அவர் சொன்ன சொல் அப்படியே எங்க வாழ்க்கையில பலிச்சது. ஆனா அந்த வள்ளுவனுக்கு அவருடைய ஆயுள் எப்ப முடியும்னு தெரிஞ்சு இருந்தது. அவர் ரொம்ப சீக்கிரமாவே, ரொம்ப சின்ன வயசுலயே இறைநிலை அடைந்து விட்டார். இந்த வள்ளுவன்கிறது எதற்காக இந்த பட்டம் கொடுக்குறாங்க? ஜோதிடம், கல்வி, கேள்வி, விசாரம் இதுல சிறந்து இருந்தாங்க. விசாரம் அப்படின்னா அப்பெல்லாம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பல வகையில தொடர்பு இருந்தாலும் எந்த நாடு பெரியது அப்படின்னு அப்பப்ப கொஞ்சம் வாக்குவாதங்கள் முற்றும். அப்படி வாக்குவாத விசாரங்கள் வரும் பொழுது இவங்க அதை ஜெயிச்சு காட்டுவாங்க. அப்ப அரசன் அவங்களுக்கு ஒரு பகுதியை கொடுப்பார். அதனால அது வள்ளுவ நாடு அப்படின்னு பேர் வந்திருந்தது. எல்லா அம்சமும் பொருந்தி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொற்காரியார் மிகுந்த அறிவும் அழகும் கொண்டவர், வீரத்துக்கும் நிர்வாகத்துக்கும் பெயர் பெற்றவர். நங்கை பெண்ணுக்குரிய அம்சமெல்லாம் கொண்ட பூமாதேவி. எல்லா செல்வமும் தாமிரபரணி கரை மாதிரி விளைஞ்சு கிடந்தது, இறஞ்சு கிடந்தது. நவமணிகளும் காலடியில கிடந்தது. சொடுக்கு பாட்டா வேலைக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் கடவுள் கொடுக்கலையா? என்ன? பொற்காரியாருக்கும் நங்கைக்கும் இருந்த மிகப்பெரிய கவலை வாரிசு இல்லை. எல்லாரும் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சாச்சு. போறாங்க, திருக்குறுகூர் பெருமாள் கிட்ட போய் மண்டிட்டு கதறாங்க. நாங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அது நீ தந்தாத்தான் முடியும், நம்பி நாதா அப்படின்னு கதறாங்க. தசரத மகாராஜா எப்படி ராமருக்காக கையேந்தினாரோ அப்படி இவங்க பொற்காரியாரும் நங்கை அம்மையும் கதறாங்க. மனிதனின் தேவையும் இறையரு சோதனையும் அங்க குதி போட்டு நிக்கிதான். கையேந்தி கதறி எழும் அந்த தருணமே ஆண்டவன் அனுமதி வழங்கும் இடம். அவரோட நாடகத்துக்கு கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு பகவான். எப்பயுமே பெருமாள் இப்படித்தான் முடியணும், இப்படித்தான் ஆரம்பிக்கணுங்கிறத அவர் தான் தீர்மானிக்க முடியும். நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம பேசுற பேச்சு கூட ஏற்கனவே பதிவு பண்ணி இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். கேட்கிறவங்களும் பேசுறவங்களும் அதை கவனிக்கணும். அத வர்றார் பகவான். பொற்காரியாரின் கனவிலே வந்த திருக்குறுங்குடி பகவான், பொற்காரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்,
அது என்னோட அம்சமா இருக்கும். வைணவத்துக்கு மிக பெரிய அடையாளமாக மின்னும் அப்படின்னு பொற்காரியாருக்கும் நங்கைக்கும் கனவிலே சொல்லப்பட்டது. சேனை முதலியார் அம்சமாக உடைய நங்கையாருக்கு ஒரு மகவை பிறக்கச் செய்தார். ஆழ்வாராக சேனை முதலியார் அங்கே அவதரிப்பதற்கு முன்பே, சேனை முதலியார்னா நம்ம எல்லா பெருமா கோயிலையும் பார்த்திருப்போம். விஸ்வக்சேனன் தான் சேனை முதலியார். அங்கே அவதரிப்பதற்கு முன்பே பெருமாளின் பஞ்சனையான ஆதிசேஷன் அந்த ஊரின் பெருமாள் கோவிலில் வடபுறத்தில் புளிய மரமா இருக்கார். பகவான் வாக்கின் பலனாக வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் விசாக நட்சத்திரம் கடக ராசியில அவதரித்தார். பௌர்ணமியோ வெள்ளிக்கிழமையும் கூடிய நாளாய் இருந்தது. இன்னைக்கும் வைகாசி கடைசி வெள்ளிக்கிழமை. அரச நிர்வாக குலத்தில் சேர பாண்டிய நிர்வாகிகள் வாரிசாக ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் மகிழ்ச்சி. குழந்தை பிறந்தா என்ன பண்ணோம்? பூமியில விழுந்தா இந்த முற்பிறவி மாயை நீங்கி வீழ்வில்னு அழும். அது அழல, கண்ணை திறக்கல, தாய்ப்பாலை உண்ணவில்லை, கண்களை அசைக்கவில்லை, கை கால் உதறவில்லை, வேறிட்டு அளவில்லை, ஒரு பிண்டம் போல கிடந்தது. எடுத்து எடுத்து எல்லாரும் பாக்குறாங்க. உன்னல மலஜலம் கழிக்கல. ஆனா எல்லா குழந்தை மாதிரிதான் அந்த குழந்தை இருக்கு. இறைவன் வந்து கனவுல சொல்லி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எங்கெங்கிருந்தோ வந்து பாக்குறாங்க. எல்லாம் பாக்குறாங்க. ஒரு குறையும் இல்லாத குழந்தை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. பொற்காரியாரும் நங்கையும் அழறாங்க. ஆனா நம்பிக்கையில இருக்காங்க. மாறன்னு பாண்டிய வம்ச பேரை வச்சாங்க. மக்களும் மருத்துவர்களும் சடகோபன் அப்படிங்கிற நாமத்தை சொன்னாங்க. ஏன் சடகோபன்? அடியேன் ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். தாயின் கருவறையை விட்டு குழந்தை வெளிவரும் பொழுது உச்சி சிரசுகளை அந்த ஜாடராக்னி வந்து மோதும் பொழுதுதான் இந்த புவியோட சம்பந்தப்படுது. இந்த குழந்தை இன்னும் புவியோட சம்பந்தப்படல. சடகோபன் அந்த வாயுவ இந்த குழந்தை கோவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வாயுவை தடுத்து வச்சிருக்கு. அதனால இதுக்கு சடம். சடம் என்றால் வாயு, மாய வாயு அல்லது கர்ம வாயு. பூலோக நடவடிக்கைகளை அந்த வாயுதான் பிறக்கும் குழந்தைக்கு கொடுக்கும். அந்த சடவாயு பிறந்த குழையினை தழுவும் பொழுதுதான் அந்த சடவாயுவானது பிறந்த போதே குழந்தையினை வந்து தழுவிக்குமா. பூலோக விதிகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் மானுட பிறப்பு கட்டுப்படுமா. இதனாலதான் மானுட உடல் உயிர் நீங்கிய பின் சடலம் அப்படின்னு கூப்பிடுறோமா. இந்த சடவாயுவுக்கு விரோதமாக பச்சிலம் குழந்தையாகவே இந்த குழந்தை இருக்கு. அந்த வாயுவை கோபித்தவர் என்பதால் குழந்தை சடகோபன் என்றானது. 4 போச்சு, வாரம் போச்சு, மாதம் போச்சு, ஒன்னும் வளரல, குழந்தையும் அழல. என்ன பண்றதுன்னு அப்படி அழறாங்க. அழகிய நம்பி அப்படிங்கிறவர் குரு பரம்பரை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி இந்த குழந்தையின் நிலை கண்டு நங்கையும் அவருடைய அப்பாவும் பட்ட பாட்டை அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. 2 பேரும் பாக்குறாங்க. ஏச்சு பேச்சுக்கு முடியல, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி திருக்குறுகூர் ஆண்டவன் தானே கொடுத்தார். அதனால பெருமாள் ஆலயத்துல போய் விட்டுறலாம். இறைவன் கொடுத்த குழந்தை இனி அவன் பாடு போறாங்க. பெத்த மனம் பித்து. நங்கையம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த புளிய மரத்து பாத்தீங்களா, ஆதிசேஷன் ஒரு தொட்டில கட்டி அந்த குழந்தையின அதுல விட்டுட்டு பரம்பொருள் கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடுறாங்க. இந்த குழந்தைக்கு உணவோ தூக்கமோ விழிப்போ எதுவும் கிடையாது. மலஜலமும் கழிக்கல, கண்ணையும் திறக்கல. இனி இந்த பொருள் உன்னோடது. பொற்காரியார் ஒரு நிர்வாகி. அவருடைய முதல் குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை, அதுவும் பகவானே வந்து உறுதியிட்டு கொடுத்த குழந்தை. இப்படி ஆயிடுச்சேன்னு நங்கையும் பொற்காரியாரும் அழுதுட்டு அதுல விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பப்பா போய் பாக்குறாங்க. குழந்தை உயிரோட தான் இருக்கு, தாய்ப்பால் உண்ணுல, ஆனா நலமா இருக்கு. அப்பப்ப இவங்களும் போய் பார்த்தாலும் நங்கை தாயிலும் ரொம்ப துக்கிச்சு போறாங்க. குழந்தைக்கு 1 வருஷம் முடியுது, நீயோட வீட்டுல இருந்தா ஆயுஷாமம் செஞ்சிருப்போமேன்னு அழுதுகிட்டே வைகாசி விசாகம் வரும்போது போறாங்க. என்ன செய்யறாங்க? ஒன்னோ குழந்தை அழுது இயல்பா இருக்கணும், இல்ல நான் இறக்கணும் அப்படின்னு பட்டினி நோன்பை தோன்று உண்ணா விரதம் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு தாய் அழுதா தெய்வம் தாங்குமா? அவளோட உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு, கண்ணுல தண்ணி வத்து போச்சு, அவ போயிடுவா அப்படின்னு வந்தப்போ அந்த ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பிஞ்சு குழந்தை என்னைக்கு எந்த தொட்டில போட்டாங்களோ அதே தொட்டில இருந்த குழந்தை, நடைபழகா குழந்தை, கை கால் கூட அசைக்காத குழந்தை மெல்ல தொட்டிலிருந்து வெளியேறி புளிய மரத்தோட பொந்துல உட்காந்துச்சு. எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? எல்லாரும் அப்பயே கை கூப்பி தொழுறாங்க. அந்த குழந்தைய பார்த்து இது தெய்வமே தான் அப்படிங்கிறாங்க. அந்த பொந்தானது குழந்தை வளர வளர பெருசாச்சாம். தாயின் மடி மாதிரி தாங்கிச்சான். ஒரு தெய்வீக சூழல் அங்க இருந்துச்சாம். போக வர வியாபாரிகள், விவசாயிகள், நடைபாதையா போறவங்க அந்த குழந்தைய போய் பார்த்து கை கூப்பி வந்துட்டா நல்லது நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அதிசயத்தை நேரிலே கண்ட நங்கை தனக்கான குழந்தையாக பகவான் தருல, அவருக்கான குழந்தையாத்தான் உருவாக்க ஒரு கருவி நாம் அப்படின்னு நினைச்சவ பகவான் விருப்பம்னு மனசு அமைதியாயிடுச்சு. அந்த குழந்தை சடகோபன் அப்படிங்கிற நாமத்தோட புளியமர பொந்தில உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையானது காற்றிலும் சூரிய ஒளியிலுமே தன் உடலுக்கான சக்தியை பெற்றுக்கொண்டு இருந்தது. இதை தெரிஞ்ச சித்தர்களும் ஞானிகளும் யோகியரும் தெய்வங்களும் புன்னகைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புளிய மரத்தை விட்டு அந்த குழந்தை நகரல. குழந்தை கொஞ்சம் பெரிதாக பெரிதாக மரமும் பொந்த வளர்த்து குகை மாதிரி வச்சுக்கிச்சு. குகையில தவம் இருக்கும் யோகி மாதிரி இருக்கார் சடகோபன். வருடங்கள் உருண்டோடின. உண்ணவில்லை, உறங்கவில்லை, கண்களை மூடி தியானிக்கையிலேயே இருக்கார். பாண்டிய நாட்டின் திருக்கோளூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த ஒருவர் நாளுக்கு நாள் வயதாகுது, நல்ல குரு வேணுமே அப்படின்னு தேடிக்கிட்டே வரார். அப்படி அவர் தென்னிந்தியா பக்கம் வந்தப்போ அவங்களுக்கு இங்க ஒரு ஒளி தெரியுதான். திருக்குறுகூர் ஆலய புலிமரத்துல பொந்தில இருந்த தியானத்துல இருந்த சடகோபர் ஆலயம் பக்கம் வரும் மக்களின் வார்த்தைகள் பரவுது. 16 வயசு எல்லா ஞானமும் அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த சடகோப்பருக்கு வந்திருக்கு. கண்ணை மூடிக்கிட்டே அந்த குழந்தை எல்லாத்தையும் கவனிக்கும். யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு உணருது. இப்படி இருந்தப்ப உறவுகளை அறுக்கல, ஞானம் இல்ல, உறவாகவே இறைவனை மட்டுமே கருதுது. சொந்த பந்தம் எல்லாம் பகவானே அப்படின்னு உணருது. இது மாதிரி இருக்கும் பொழுது வடக்கே இருக்கிற அயோத்தி, மதுரா, ஹரித்வார், வாரணாசி, காஞ்சிபுரம், உஜ்ஜயினி அப்படின்னு எல்லா இடமும் துவாரகை வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்த மதுரகவி இந்த 7 நகரங்களும் புண்ணியம் தரும் நகரங்கள், முக்தி தரும் நகரங்கள், இங்க எங்கேயாவது நமக்கு ஒரு குரு கிடைப்பாரா அப்படின்னு தவிச்சுக்கிட்டே வந்தாரு. அயோத்தியில அவர் வணங்கி விட்டு உட்கார்றார். தெற்கே ஒரு பிரம்மாண்ட ஒளிக்கிட்டு ஜோதி வடிவில தெரியுது. கண்கள் மட்டுமே கண்டன. அது என்ன ஒளின்னு தெரியல. அந்த ஒளி நோக்கி நடக்கிறார். செல்ல செல்ல அந்த ஜோதியும் தெற்கு நோக்கிய தவழுது. ஒரு ஒளி பிழம்பு அவருக்கு வழிகாட்டு. மதுர கவியாழ்வார் அதை நோக்கி நகர்ந்தார். சடகோபரை விட பல வருடங்கள் மூத்தவர். மாச கணக்கா இழுத்துட்டு போய் கடைசியில தாமிரபரணி கரையில இருக்கிற திருக்குறுகூர் ஆலய புளிய மரத்து மேல வந்து நிக்குது. மதுர கவியாழ்வார் ஆச்சரியமா அந்த புளிய மரம் நோக்கி வந்தார். தவக்கோலத்துல நம்ம சடகோபன் அமர்ந்திருந்தார். என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு யோகிக்குரிய ஒளி வீசு அப்படின்னு பார்த்து மதுர கவியாழ்வார் என்ன செய்யலான்னு பாக்குறார். சின்ன கல் எடுத்தார், மரபொந்துல வீசினார். யோகி கண் விழித்தார். ஆனா கண்ணை திறந்து பார்த்தவர் அசைக்கல. அந்த கண்களின் தீர்க்கத்தை கண்ட மதுர கவியார் மிகப்பெரிய ஞான கேள்வி, ஞான தேடலின் கேள்வி, குரு எல்லாம் ஏற்க தயாரா மனச வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கேள்வி மதுர கவியாழ்வார் சடகோபனை பார்த்து கேட்கிறார். செத்ததின் வயிற்றில் தெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? சடகோபன் அப்பதான் வாயை திறக்கிறார். முதலாக வார்த்தை சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த பதில கேட்டதும் என் குருவை கண்டேன், இந்நீண்ட கால தேடலை பகவான் அனுப்பிய ஒளியை கண்டேன், இதோ அவதாரம், இதோ என் ஞானம் அப்படின்னு மதுர கவியாழ்வார் மண்டியிட்டார். அந்த உரையாடல் 2 வரிகளில் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதில் உள்ள உள்ளர்த்தம் ஆழமானது. செத்ததின் வயிற்றில் சிறது தெரியது பிறக்கின் எத்தை தின்று எங்கே கிடக்கும்?
அது என்னன்னா சித்து அல்லது செத்து அப்படின்னா சிறுசுன்னு பொருள். இந்த சிறிய உடலில் சிறியதான ஜீவாத்மா வாழும்போது அது என்ன அனுபவங்களை பெறும்? நம்மாழ்வார் கொடுத்த பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த உடலானது ஏற்கனவே என்ன கர்மா செஞ்சதோ அதை அனுபவிச்சுட்டு கிடைக்கும். மறுபடியும் பிறக்காம இருக்க ஜனன மரண சக்கரம் மாட்டாம இருக்க நாம நல்ல வியர்மை பதிவுகளை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த ஆத்மாவானது எதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்சு வருதோ அப்பதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரையாடல் கொஞ்சம் நெடும் உரையாடல் வர்ற வாரமும் தொடரும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும் 33 தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய்